ராமர் தன் அரசவைக்குள்ள இருந்தார். அப்போ வெளியே நாய் ஒன்று பயங்கர சத்தத்தோட குறைச்சிட்டு இருந்துச்சு. காவலர் அனுப்பி என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னார். காவலர் அந்த நாயை துரத்தி விட்டுட்டு அரசவைக்குள்ள வந்து ராமர் கிட்ட காரணம் இல்லாம அது குறைச்சிட்டு இருந்தது, நான் விரட்டி விட்டுட்டேன்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பியும் அந்த நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. காவலர் திரும்பியும் ஓடி போய் நாயை விரட்டி விட்டார். நாய் குறைக்கிறதும் இவர் விரட்டுறதும் திரும்பி திரும்பி நடந்தது. அதனால ராமர் லக்ஷ்மணரை அனுப்பிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னார். லக்ஷ்மணர் குறைச்சிட்டு இருக்க நாய்கிட்ட போய் உனக்கு என்ன கஷ்டம் இருந்ததுன்னு கேட்டார். அதுக்கு அந்த நாய் ராமரை வர சொல்லுங்க, எனக்கு நீதி வேணும்னு சொன்னது. அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட லக்ஷ்மணன் அதை அப்படியே போய் ராமர் கிட்ட சொன்னார். ராமர் உடனே வெளியே வந்தார். என்னோட ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, தயங்காம உன் கஷ்டத்துக்கான காரணத்தை சொல்லுன்னு சொன்னார். அந்த நாய் அவரை கும்பிட்டு பணிவோட, ஒரு சன்னியாசி என்னை கல்லால் அடித்து என் காலை உடைச்சிட்டாருன்னு வேதனையோடு சொல்லிச்சு. ராமர் கருணையோட, இதோ இப்போவே நான் அந்த சன்னியாசியை விசாரிக்கிறேன்னு சொல்லி சன்னியாசியை கூட்டிகிட்டு வர உத்தரவு போட்டார். கொஞ்ச நேரத்தில் சன்னியாசி அங்கே வந்தார். ராமரை கும்பிட்டார். ராமர் அவர்கிட்ட எதுக்காக நீங்கள் நாயை கல்லால் அடிச்சிங்கன்னு விசாரித்தார். அதுக்கு அந்த சன்னியாசி, நான் பிக்ஷை வாங்கிட்டு வந்தப்போ இந்த நாய் அதை தொட முயற்சி செஞ்சது. எனக்கு அப்போது ரொம்ப பசியாக இருந்ததுனால கோபத்தில் அது மேலே கல்லை எரிஞ்சேன்னு சொன்னார். ராமர் புன்னகை மாறாமல், நாய் அஞ்சறிவு ஜீவராசி, தனக்கான உணவை அதுக்கு சமைச்சிக்கவோ வாங்கிக்கவோ தெரியாது, அதுக்கு பார்க்குற உணவை சாப்பிட தோணும். இது அஞ்சறிவு ஜீவராசிகளுக்கான விதி. உங்களுக்கு மாதிரியே அதுக்கும் பசிச்சுது, அதனால உங்கள் சாப்பாட்டை எடுக்க முயற்சி பண்ணுச்சு. நாயோட விதிப்படி அது தப்பில்லை. பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது ஆறறிவு மனுஷனுக்கு உண்டான தர்மம். நீங்கள் அந்த தர்மத்தை மீறினது மட்டும் இல்லாமல் நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி பாவ செயல் செஞ்சிட்டீங்க. அதனால் நீங்கள் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு சொன்னார். ராமர் நாய்கிட்ட, இவரை தண்டிக்கிற பொறுப்பை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு அந்த நாய், அவருக்கு ஒரு கோயிலை நிர்வகிக்கிற வேலையை கொடுங்க, அதுதான் அவருக்கான தண்டனைன்னு சொன்னது. ராமரும் அப்படியே உத்தரவு போட்டார். அந்த சன்னியாசி தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கிருந்து கிளம்பினார். நாயும் மனசு அமைதி அடைஞ்சு அங்கிருந்து போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இது அந்த சன்னியாசிக்கு அதிர்ஷ்டம் தானே தவிர தண்டனை இல்லையேன்னு நினச்சாங்க. ராமர்கிட்டயே கேட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ராமர் நாயை வரவழைச்சார். மக்கள் நாய்கிட்டயே அந்த சந்தேகத்தை கேட்டாங்க. அதுக்கு அந்த நாய், கோயில் நிர்வாகங்கிறது முள்ளு மேலே நிற்கிற மாதிரி, கோயில், மடம், கிராம நிர்வாகம் இது மாதிரியான பொது வேலைகளில் தப்பு செய்கிறவங்க, பசு, அந்தனர், அனாதை இவங்களோட செல்வத்தை அபகரிக்கிறவங்க, அரசர் வீட்லேயோ அல்லது பெரும் செல்வந்தர்கள் வீட்லேயோ வேலையில் இருந்துட்டு அங்கே யாசகம் கேட்டு வர்றவங்கள தடுக்கிறவங்க, அந்தணர்களோட உணவுப் பொருட்களை அபகரிக்கிறவங்க, இவங்க எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பாங்க. போன ஜென்மத்தில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்து தப்பு செஞ்சதுனால இப்போது நாயாக பிறந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு தராமல் தப்பு செஞ்ச சன்னியாசி கோயில் வேலையை நல்ல விதமாக செஞ்சால் அவர் பாவம் போகும். ஆசையினால ஏதாவது திரும்பியும் தப்பு செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பார்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு.